women in the menstrual age group enter Shabarimala, they will definitely have problems in the reproductive health. Their period will alter, they will have difficulty menstruating, and they could have severe menstrual disorders like PCOD and endometriosis. How and why I have explained in my book. It's because we only have theories. That is something we have to accept. அது வந்து இதுக்கு காசுன்னு எதுவும் இல்லதான். But basically accepted is right now is that ஒன்னு அந்த menstrual blood வயிறுக்குள்ள போய் விழறனால வருது, or it is because அந்த ஏரியால நம்மளுக்கு பிறந்ததுல இருந்தே நம்மளுக்கு அந்த ஒரு tendency of those kind of cells are there which are acting up. So the treatment is laparoscopic excision. அதாவது அந்த இருக்கிற இடம் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அது திரும்பி வராதுன்னு. பட் we do sometimes still see recurrences as well. ஏன்னா இன்னும் வேற இடத்துல இருந்து வரலாம் அந்த மாதிரி. ஏன்னா endometriosis உடம்புல எங்க வேணாலும் இருக்கலாம். It's even reported in your lungs and things like that. So it is really a mystery disease. இந்த மருத்துவர் சொன்ன மாதிரி அறிவியல்ல வந்துட்டு எண்டோமெட்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டு இன்னும் இதுதான் ஒரு காஸ் அப்படின்னு யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. அது அது எதனால வருதுன்னு சில யூகங்கள் இருக்கு. ஆனா இதனாலதான் எண்டோமெட்ரோசிஸ் வருது அப்படின்னு வந்துட்டு சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா இன்னும் வந்துட்டு நம்ம யாருக்கும் தெரியாது. மாதவிடாய் காலத்திலேயோ இல்ல அந்த மாதவிடாய் இருக்கிற பெண்கள், அதாவது 10 to 55 வயதுக்குள் உட்பட்ட பெண்கள் வந்து சபரிமலை போன்ற இடத்துக்கு போனா வந்து எண்டோமைட்ரோசிஸ் வந்துரும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கு. ஏன்னா கடவுள் மேல நம்பிக்கைங்கிறது ஒண்ணு, அது வந்து எப்படி நம்ம வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிறது வேற. கோயில்ல போய் சாமி கும்பிடுறோமா, இல்ல வீட்டுல சாமி கும்பிடுறோமா, இல்ல கோயில 3 தடவை சுத்தி வரோமா, அது மாதிரி ரிச்சுவல்ஸ் அப்படின்னு போனோமோ. ரிச்சுவல்ஸ் வேற, பிலீஃப் சிஸ்டம் வேற. இவங்க வந்து ரிச்சுவல்ஸ்ல வந்து என்ன சொல்ற, நம்மளோட நம்பிக்கை என்னன்னா மாதவிடாய் கோயிலுக்கு போனா தீட்டாயிடும், சாமி குத்தமாயிடும் அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு இருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய வந்துட்டு அறிவியலோட சேர்த்து நீங்க மாதவிடாயப்ப கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எண்டோமைட்ரோசிஸ் வந்துரும்னு சொல்றது வந்துட்டு பெண்களை மட்டும் இழிவு பண்றது இல்ல, பெண்கள், சாமி, அறிவியல் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இழிவு பண்றது. இது வந்து ரொம்ப தவறு. இவங்க வந்து அறிவியலை வந்து தப்பா பயன்படுத்துறது வந்துட்டு தவறு. நீங்க தீட்டாயிடும் சொல்லுங்க, அது வேற அது வேற விஷயம். ஏன்னா அதுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்லை. இது அறிவியல்னால நீங்க போக கூடாதுன்னு சொல்றது வந்து தவறு. இது மாதிரி தவறான வார்த்தைகள் சொல்றவங்களை வந்து நீங்க நம்பாதீங்க.